வணக்கம் நண்பர்களே, வாங்க நான் எனக்கு தெரிஞ்ச கேலிஸ்தெனிக்ஸு சில சொல்லித்தரேன். இன்றைக்கி ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் என்னோடய 6 வார ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இது வீக் 1 டே 3ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹெவி புல் செஷன். டைம் ஆகிடுச்சு, ஜல்தி அப்படியே ஒரு சாப்பிட்டு கிளம்பலாம். வெயில் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிச்சு, இல்லைனா சொல்லிடணும். இந்த பச்சை குடிநீரை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு ஸ்கூப் கெஃபைன் இல்லாத ப்ரீ ஒர்க் அவுட். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு பிளாக் காஃபி ஆஸ்ட்டேன், அதோடு சேர்த்து 3 கிராம் கிரியேட்டின். இந்த ஒரு டப்பாவில் 6 சாச்செட் இருக்கும். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நம்ம லோகி 10 கூப்பன் கோட் போட்டு அவங்க வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். இதோட சேர்த்து எனர்ஜிக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி 2 சுப்பி கொஞ்சம் ஹனி, 2 வாழைப்பழம். கொஞ்ச நாளாக போரூர் வரைக்கும் போகிற பெட்ரோல் காசை சேவ் பண்ணி வெளியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடு பக்கத்துலேயே ஒரு ஜிம்மில் மெம்பர்ஷிப் போட்டு வச்சிருக்கேன். ஜஸ்ட் 10 நிமிஷம் ட்ராவல் தான். வெயிட்டட் கேலிஸ்தெனிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் 1 மணி நேரம் பண்ணுறதை விட அதுக்கான வார்ம் அப்பாக அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது பாட்டாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைனா கையெல்லாம் சோப்பா. பயிற்சியில் என்றைக்குமே நம்மளோட பிரைமரி கோலை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிடணும். எனக்கு அது ஸ்ட்ரீட் லிஃப்டிங், மசில் அப், புல் அப், டிப்ஸு, ஸ்குவாட்டு. இப்போ இதே ஸ்டாட்டிக் லைக் ஹேண்ட் ஸ்டாண்டு, ஃப்ரண்ட் லிவர், பிளான்ச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிடணும். இன்னைக்கு என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வெயிட்டட் சின்னப். ஏன்னா நான் காம்படிஷனில் சின்ன குரூப் தான் யூஸ் பண்ணுறதால ஒரு நாள் சின்னப்புக்கும் ஒரு நாள் புல்லப்புக்கும் ட்ரெயின் பண்ணுவேன். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட 1 rep மேக்ஸ் 65 கிலோவா, அதுலேருந்து 70% விச் இஸ் 45 கிலோவில் 4 rep ஃபார் 3 செட் போடுறேன். அண்ட் அது முடிஞ்ச அளவுக்கு காம்படிஷன் ஃபார்ம்லையும் போட ட்ரை பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு அக்சசரிஸ் ஒர்க்குக்கு நான் காலங்காலமாக கையே வைக்காத டெட் லிஃப்ட். இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வெயிட்டில் என்னால் மேக்ஸிமமாக ஒரு 8 rep போட முடியுமோ அந்த வெயிட்டை சூஸ் பண்ணி வெறும் 6 rep தான் போடுவேன். 2 rep ரிசர்வில் வச்சுப்பேன். எனக்கு அது 100 kg. இதை முடிச்சுட்டு 3வது ஒர்க் அவுட் என்னோட பிரைமரி கோலுக்கு தேவையான டெக்னிக் ஒர்க், மிட் பாஸ் புல் அப். எப்பயுமே புல் அப்லேயும் சரி சின்னப்லேயும் சரி அதிகமாக வெயிட் கட்டிட்டோம்னா கீழே இருந்து ஆல்மோஸ்ட் பாதிக்கு போயிடுவோம். பட் பாதியிலேருந்து மேலே போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக் ஒர்க்கில் நம்ம மேலே போயிட்டு நடுவில் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு திரும்ப மேலே போகிறோம். இதுக்கே என்னோட 1 hour 50% வெயிட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அது 30 to 35 kg வரும். ஏதோ சாரி நண்பர்களே, 4th-க்கும் 5th-க்கும் 2 ஒர்க் அவுட் ட்ரெயின் பண்ணேன். பட் ஃபோன் ஆஃப் ஆகிட்டதால ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் இங்கே தான் நான் உங்களுக்கு ஒரு கேம் வச்சிருக்கேன். என்னோட பிரைமரி மூமெண்ட் புல் அப் சின்னம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற செகண்டரி மசில் குரூப்பை தான் 4th, 5th ஒர்க் அவுட்டில் ட்ரெயின் பண்ணேன். அது என்னவா இருக்குன்றத கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க, நான் பார்க்குறேன். வாங்க சோறு சாப்பிட போகலாம். காலையிலேயே நல்ல ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நல்ல சோத்தை குமிச்சு சாப்பிடவும் போகிறேன். இதை முடிச்சுட்டு ஒரு நல்ல திருப்தியோட மிச்சம் இருக்க வேலைகளை பார்த்து முடிக்கிறது தான் ஒரே கோலு. பாய் நண்பர்களே, நான் உங்களை இன்னொரு ரீலில் சந்திக்கிறேன்.